ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். சூரிய பகவான் சிவனை வழிபட்ட கோவில் மிக குறைவு. அதில் ஒன்றுதான் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதேஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் எங்க இருக்கு, இதற்கு நாம எப்படி செல்லணும், சூரிய பகவானுக்கான இந்த பரிகார ஸ்தலத்தை பத்தி மேலும் விவரங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை கோயம்பேட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செங்குன்றம் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஞாயிறு கோவில். பெயரை கேட்கும் போதே வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய இடம்தான் இந்த ஞாயிறு அப்படிங்கிற கிராமம். இங்கு சூரிய பகவானே சிவனுக்கு பூஜை செய்ததால் தான் இந்த திருத்தலம் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதீஸ்வரர் ஆலயமாக பெயர் பெற்றது. இந்த ஆலய தரிசனத்தை நாம கமல விநாயகர் சந்நிதியிலிருந்து துவங்கிக்கலாம். அடுத்ததாக ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி சந்நிதியை தொடர்ந்து நாம் பார்த்து வியந்து ஆச்சரியப்படக்கூடிய அந்த கோபுரத்தின் அமைப்புக்குள் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார் சிவபெருமான். அதனை சுற்றி பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர்னு இப்படி பல தெய்வங்களுடைய அமைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதனையும் சுற்றி வரும் பொழுது அந்த கோவிலின் பிரதானமான தாமரை குளத்தை பார்க்க முடியும். பிரம்மாண்டமாக அமைத்திருக்கக்கூடிய இந்த தாமரை குளத்துல எத்தனை விதமான தாமரைகள் அமைக்கப்பட்டிருக்கு, இதற்கான சரித்திர கதைகளும் இருக்கு அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு வந்து நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்க ஆர்வமாக இருக்கும். தேவலோக பிரதான சிற்பியான விஸ்வகர்மாவின் மகளான சமக்கியாவை திருமணம் செய்தார் சூரிய பகவான். சூரிய பகவானின் வெப்பம் தாங்க முடியாமல் சமக்கியா தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி அதற்கு சாயான்னு பேர் வைத்து தந்தையுடன் போயிடுறாங்க. இந்த தகவலை யமதர்மராஜன் மூலமாக அறியும் சூரிய பகவான் தன் மனைவியை அழைக்க புறப்படுறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு வணங்கி வழிபாடு பூஜை செய்கிறாரு. அப்போ வானத்தில் உருவான ஒரு ஜோதியை நகர்வதை கண்டு பின்பு அதை தொடர்ந்தார் சூரிய பகவான். அந்த ஜோதியோ இந்த கோவில் தடாகத்துல வளர்ந்திருந்த தாமரை மலர் மேல ஐக்கியம் ஆயிடுச்சு. அதிலிருந்து வெளிவந்த சிவபெருமான் தான் சூரியனை சமக்கியாவுடன் சேர்த்து வைத்து சந்தோஷமாக ஆசீர்வாதம் கூறினார். இதுதான் அந்த கோவிலினுடைய வரலாறு. இதற்கு பிறகு சூரிய பகவானின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் அங்கேயே தாமரை மலருக்குள்ள லிங்க வடிவத்துல ஐக்கியமானார். இந்த கோவிலினுடைய மற்றொரு ஸ்தல வரலாறு என்ன, எதனால் தாமரை மலர் தான் முக்கியமான ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறத இந்த கோவிலினுடைய அர்ச்சகர் நமக்காக விளக்க இருக்கிறார். வணக்கம், என்னோட பெயர் கிருஷ்ணசாமி குருக்கள். இது சூரிய பரிகார ஸ்தலம். சூரியன் அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்ச சாபம் போகிறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு சிவனுக்கு பூஜை பண்ணுறார். சூரியனே பூஜை பண்ணதுனால இந்த கோயிலுக்கு ஞாயிறுன்னு பேர். இந்த கோவில் 50 அடி உயரம், அழகிய ராஜகோபுரத்துடன், புராதன சிற்பக்கலை வேலைப்பாட்டுடன் மிக அழகாக சோழர்களால் கட்டப்பட்டு இந்த கோவில் சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டு 1500 வருடம் பழமை வாய்ந்த அற்புதமான சிவாலயங்களில் ஒன்றுதான் இந்த கோவில். சூரிய பகவானே இங்கு பிரதானம் என்பதால் இந்த கோவிலில் நவகிரக சன்னதி கிடையாது. இந்த கோவில் பல சிறப்புகள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு பூஜையும் இங்கு செய்யப்படுகிறது. இது ஒரு பரிகார ஸ்தலம். பொதுவாக தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் தான் பரிகார ஸ்தலமாக இருக்கும். இந்த நவகிரக ஸ்தலங்களில் சூரிய பரிகார ஸ்தலம். கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பித்திருக்கள் சாபம், பூர்வ ஜென்ம சாபங்கள், உடல் ஆரோக்கியம், ஒரு ஜாதகத்தில் சூரியன் மறைஞ்சு இருக்கிறது, சூரிய உச்சம்,
நீச்சம், தலை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது. ஞாயிற்றுக்கிழமை டைமில் சூரிய உரையில் ஒரு நுனி வாழை இலையில கோதுமையை வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் 2 உடைச்சு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா அரசாங்க வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வருடத்தின் உத்தராயண காலம் ஆரம்பமான சித்திரை 1 முதல் 5 வரை சூரிய ஒளி நேரடியாக புஷ்பரதீஸ்வரர் மீதும் ஸ்வர்ணாம்பிகை மீதும் முதல் 5 நாட்கள் விழுவதுதான் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்பு. இது வந்து அதே மாதிரி சிவன் வந்து சுயம்பு பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்து உள்ளே இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ஒரு சோழ ராஜா வந்து இந்த வழியாக வரும்போது அந்த குளத்துல ஒரு பூ மட்டும் தாமரை பூ ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சரி, இது பிரகாசமாக இருக்குது, இதை பறிக்கலான்ட்டு கிட்ட போகும்போது அந்த பூ வந்து தள்ளி தள்ளி போகுது. அதுக்கப்புறம் ராஜாவுக்கும் வந்து அந்த பூவை கத்தியால் வெட்டுறாரு. வெட்டும்போது அந்த உள்ள பூவுக்கு கீழே இருந்த சிவனோட தலைமையில் அந்த கத்தி பட்டுருது. அப்படியே குளம் ரத்தமாயிடுது. அதுக்கப்புறம் அந்த ராஜா மயங்கி விழுந்துடுறாரு. அந்த ராஜா வந்து வெட்டும்போது ராஜா ஒரு பக்கம், குதிரை ஒரு பக்கம், எல்லாம் போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்தில் விழுது. அந்த வெட்டின வேகத்தில் ராஜாவோட கத்தி போய் விழுந்த இடம் வந்து கத்திவாக்கம். அந்த ராஜா போய் கவுந்து விழுந்த இடம் வந்து மாரம்பேடு. அந்த கத்தியோட கைப்பிடி போய் விழுந்த இடம் வந்து கண்டிகை. அந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் காரண பெயர்கள் இருக்குது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில். அதுக்கப்புறம் சிவன் அவரோட கனவுல வந்து எனக்கு குளத்து கரையில் ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த பூலேருந்து வந்ததுனால சுவாமி பேர் வந்து புஷ்பரதேஸ்வரர், தமிழில் வந்து பூத்தேராண்டவர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமாக இருக்குது. இது வந்து தாமரையிலேருந்து வந்தவர் இவர், அதனால் தாமரை ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அவயோகிக்கு ரொம்ப சிறப்பான கோயில் இது. இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை, சிகப்பு துணி, தாமரைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இங்கே சிவபெருமானும் தாயாரும் கல்யாண கோலத்தில் இருப்பதனால திருமண தடை தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து சிவனையும் அம்பிகையும் தரிசித்தால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாக 2 மரங்கள் இருக்கு. அந்த மரங்களுடைய சிறப்புகள் என்ன, எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம கோவில் அர்ச்சகர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகலிங்க மரம். இந்த நாகலிங்க மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. அது நாகலிங்க மரம் வந்து வளர்றது வந்து ரொம்ப நிதானமாக வளரும், பல நூற்றாண்டுகள் இருக்கும். அதே மாதிரி திருவோடு மரம் வந்து இங்கே ரொம்ப சிறப்பானது. இந்த பக்கத்தில் வந்து திருவோடு மரம் வேற எங்கேயுமே கிடையாது. அதாவது திருவோட்டில் போட்டு வச்சிருக்க எந்த பொருளும் வந்து பாழாகாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பொதுவாக திருவோட்டில் சாதம் சாப்பிட்றது, உடம்பு சரியாக இல்லாதவங்கெல்லாம் அதில் சாதம் கலந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்பு சுமாராகுன்றது ஒரு ஐதீகம். இந்த கோவிலின் சிறப்பு பூஜை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை, ஆவணி, கார்த்திகை மாதம் சிறப்பு பூஜை முறைகள் செய்யப்படுகின்றது. அதை தாண்டி மார்கழி மாதம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் சிவனுக்கும் அம்பிகைக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. சித்திரை மாதம் 1லேருந்து 5 வரைக்கும் சூரிய ஒளி சிவன் மேலே, அம்பாள் மேலே படும். அதாவது வருஷ ஆரம்பத்தில் சூரியன் வந்து சிவனை வழிபட்டுட்டு அவரோட வேலைகளை தொடங்குறத ஒரு ஐதீகம். கண்வ மகரிஷி முக்தி அடைஞ்ச ஸ்தலம். கண்வ மகரிஷி என்றவர் வந்து சூரியனோட பிரதான சீடர் வந்து யாக்கியவல்கியர். அவரோட பிரதான சீடர் வந்து கண்வ மகரிஷி. இந்த கண்வ மகரிஷி வந்து வளர்த்தவங்க தான் வந்து சாகுந்தலம் காவியத்தில் வர்ற சகுந்தலை. அந்த சகுந்தலையை வந்து வளர்த்த முனிவர் அவர் வந்து முக்தி அடைந்த ஸ்தலம். சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர். சங்கிலி நாச்சியார் வந்து சுந்தரர் சுவாமிகளோட 2வது மனைவியார். இந்த ஊரில் பிறந்து ஞாயிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து திருவெற்றியூரில் அந்த மாசி மகத்த அன்னைக்கு சுந்தரரை மகிழ மரத்தடியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி ராஜகோபுரத்துக்கு வழியாக நேராக உள்ளே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கண்வ மகரிஷி, இந்த பக்கம் பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாருக்கு முன்னாடி மேலே வந்து தங்க பல்லி, வெள்ளி பல்லி இருக்கும். அதாவது எதுக்காக இது வச்சுருக்காங்கன்னா, பழைய காலத்தில் நம்ம வந்து கதவை திறக்கும் போதோ இல்லை ஜன்னல் திறக்கும் போது பல்லி நம்ம மேலே விழுந்து போகிறது, அதையும் நம்ம அறியாமல் நம்ம கையால் கதவு இடுக்கில் மாட்டி பல்லி செத்து போயிடுது. அந்த மாதிரி எல்லாம் பாவங்கள்லாம் போகிறதுக்காக வந்து அந்த பல்லியை வந்து தொட்டு கும்பிட்டுப்பாங்க. இங்கே வந்து தொட்டு வணங்க முடியாது. அதனால் சும்மா ஒரு பாவனையாக கையை வச்சு தொட்டு பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அந்த பல்லியோட சாபங்கள்லாம் விமோச்சனமாகும்.
நந்தி பகவானுடைய தரிசனத்தை தொடர்ந்து நாம் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரரின் தரிசனத்தை காண செல்லும் பொழுது எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக ஸ்ரீ பல்லவ விநாயகர் தலையில கிரீடம் இல்லாமல் காட்சி தருகிறாரு. இடது பக்கம் சுப்பிரமணியரின் தரிசனத்தை தொடர்ந்து தங்கம் போல தகதகவென காட்சி தராரு 7 குதிரை மேல் பிரம்மாண்டமாக அமர்ந்து ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானுக்கான பரிகார ஸ்தலம் இது. இந்த இடத்துல சூரிய பகவானை நாம் வழிபடுறதுனால நமக்கான சூரியனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கும் அங்கே தரிசிச்சுட்டு வந்த பக்தர்கள் சொல்லக்கூடிய அனுபவபூர்வமான உண்மை. இப்போ இந்த கோயில் வந்து சாதாரண நாட்களில் வந்து காலையில் 7:30லேருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டைமில் வந்து காலையில் 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும், காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இது ரெண்டும் சூரிய ஓரை. அந்த 2 சூரிய ஓரையில் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமத்தே நடராஜர் சந்நிதியும், அதைத் தொடர்ந்து ஸ்ரீ காலபைரவரின் தரிசனத்தை தொடர்ந்து நாம் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகையின் தரிசனத்திற்கு செல்வோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ற மாதிரி கோபுரத்தின் தரிசனத்தை தொடர்ந்து சங்கிலி நாச்சியாரின் சந்நிதிக்கு செல்வோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். இந்த கோவிலின் அன்னதான முறைகள் என்ன, இந்த கோவிலுக்கு நாம் நம்மளுடைய பங்கை எப்படி செலுத்தலாம் அப்படிங்கிறத இந்த கோவில் அர்ச்சகர் நமக்காக சொல்ல இருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து சூரிய பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் வந்து அபிஷேக ஆராதனைகள், கோயிலுக்கு வளர்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க முடிஞ்ச உதவிகள் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஆரம்பித்த அன்னதான திட்டம் நடைமுறையில் இருக்குது. டெய்லி வந்து மதியம் 25 பேருக்கு மதிய சாப்பாடு போடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய். அது மாதிரி அவங்க வந்து விருப்பப்பட்ட நாள், கல்யாண நாள், இல்லை பிறந்த நாள், இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் பணம் அனுப்பிச்சு அன்றைக்கி வந்து உங்களோட அன்னதான பூஜையில் கலந்துக்கலாம். அதே மாதிரி கோயிலோட அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கோம். கோயில் வளர்ச்சிக்காக, அன்னதானத்துக்கு, பிரசாதம் போடுறதுக்கு, இதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர், கோயில் டைரெக்டாக கோயில் அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து பண்ணலாம். இந்த சூரிய பரிகார ஸ்தலம்ன்றது வந்து சூரியனே வந்து சிவனை வழிபட்டது. அதனால் சூரிய பகவானே வந்து இங்கே சிவனை வழிபட்டிருக்காரு. அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிவனை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் வல்ல சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரரோட பேரருளை பெறுமாறு கேட்டுக்கிறோம். இவ்வளவு அருமை பெருமை வாய்ந்த, பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோவிலை நாம் தரிசிப்பதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருப்போம். காலமும் நேரமும் கிடைக்கும் பொழுது குடும்பத்துடன் நாமும் புஷ்பரதீஸ்வரனுடைய அருளை பெறலாமே. ஓம் நம சிவாய.